Praise the Lord. How are you? சந்தோஷமா இருக்கிறீங்களா? God is with you in everything you are doing. Hallelujah. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் நம்முடைய கையின் கிரியைகள் வேலைகளை குறித்ததான ஒரு வசனம். We are going to meditate about a verse which talks about the work of our hands. 2 Chronicles chapter 15 verse 7 it says, "For you be bold, be courageous, because your reward is coming." இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டிருக்குன்னா payday is coming. Payday, work பண்ணுறவங்களுக்கு தெரியும், the payday is a very good day when you will be rewarded for the work you have done. தமிழில் என்ன போட்டிருக்குன்னா உங்களுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. இது என்ன கான்டெக்ஸ்ட் என்ன என்றால், அந்த காலத்தில் நிறைய ராஜாக்கள் மாறிக்கொண்டு இருந்தாங்க. சாலமோன் ராஜாக்கு அப்புறம் ரெண்டாக பிரிந்துட்ட பிறகு நிறைய பீப்புள் ஸ்டார்ட் டூயிங் ஐடல் வர்ஷிப் அண்ட் டிஃப்ரெண்ட் கிங்டம்ஸ் வேறு காரியங்களை செய்யும் போது யார் நல்லது செய்கிறா யார் தீங்கு செய்கிறா ஒரே குழப்பமாக இருந்த வேளையில் ஆசா ராஜா ஹி வாஸ் டூயிங் த ரைட் திங். அப்போ தீர்க்கதரிசி ஆசாக்கு சொல்லுகிறார், நீ செய்ய வேண்டியதை தொடர்ந்து செய். பிகாஸ் அவருக்கு எடுத்துக்காட்டா யாரை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல. நான் இப்போ செய்கிறது கரெக்டாக, நான் செய்கிறதுக்கு பலன் உண்டா, அந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ திடன் கொண்டு நீ நெகிழ விடாத உன்னுடைய கையின் வேலைகளை. யூ பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ் ஆஸ் ஃபார் யூ, பிகாஸ் தெர் இஸ் அ ரிவார்ட் அண்ட் யூ வில் பி ரிவார்டட். ஹல்லேலூயா. ஏன் இதை இன்றைக்கு நான் விளக்குறேன் என்றால், நம்ம சில வேலைகளை நிறைய காரியங்களை செய்வோம், மற்றவர்கள் பார்க்கும்போது சில காரியங்களை செய்வோம். சம்டைம்ஸ் we will also do things when nobody is watching. அப்போ we'll be wondering, நான் இவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணுறேன், ஆர் ஈவன் பீப்புள் நோட்டிசிங் மை ஹார்ட் ஒர்க். இட்ஸ் நாட் ஓன்லி வேலைக்கு போகிறவங்க மட்டும் இல்லை, ஈவன் வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், நீங்கள் மதர்ஸ், கிராண்ட் மதர்ஸ், நீங்கள் வீட்டில் இருக்கலாம். நான் வீட்டை இவ்வளோவா நான் வேலை செஞ்சு இவ்வளோவா பார்த்துட்ருக்கேன். நோபடி ஈவன் ரியலைசஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் நான் செய்கிறது யாருக்காச்சும் விளங்குதா, நான் இவ்வளோ காலையில் எழும்பி வேலைக்கு போகிறேன். ஆர் யூ மைட் பி த மேன் ஆஃப் த ஹவுஸ். நீங்கள் காலையில் எழும்பி யூ ஹேவ் டு கோ, மழையோ வெயிலோ குளிரோ, யூ கோ டு யுவர் ஒர்க் அண்ட் யூ டூ யுவர் திங்ஸ், பட் சம்டைம்ஸ் வீட்டுக்கு வரும்போது பீப்புள், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என் வியாதி நேரத்துலேயும் நான் போய் வேலை பண்ணிட்டு வரேன். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் நம்ம மைண்டில் வரும். சம்டைம்ஸ் நீங்கள் வேலை பண்ணுறத உங்களுடைய ஆஃபீஸில் யோர் பீப்புள் அரவுண்ட் யூ பார்க்காம இருக்கலாம். நீங்கள் ரொம்ப கடினமாக உழைக்கிறீங்க, பட் எல்லாரும் வேலையிலேருந்து வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. யூ வாண்ட் டு ஃபினிஷ் இட். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், நான் இவ்வளோ கஷ்டமாக வேலை பண்ணுறேனே, அடுத்த நாள் மார்னிங் நோபடி இஸ் கோயிங் டு நோ. யாருக்காச்சும் தெரியுமா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ணேன்னு? See, all these things we go through in life. அதுக்கு தான் கர்த்தர் அழகான ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்கார். தமிழ்லேயும் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஸோ வாட் எவர் யூ டூயிங், அதோடைய பலன் கண்டிப்பாக உண்டு. சம்டைம்ஸ் யூ மைட் see immediately, சம்டைம்ஸ் சில வருஷங்கள் கழித்து பார்க்கலாம், சில சமயத்தில் நம்ம இந்த உலகத்தில் பார்க்காமலே இருக்கலாம் அதோடைய ரிவார்ட். பட் God is making a note of everything. One thing Pastor Caleb taught me, நானும் வேலைக்கு போய்ட்டு ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுவேன். எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. I will be the first to go to work, I'll be the last to come out of my work. But I used to think, nobody knows நான் இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறேன், இவ்வளோ கரெக்டாக பண்ணுறேன், மிஸ்டேக்ஸே இல்லாமல் பண்ணுறேன். அதெல்லாம் do even people, அந்த மாதிரி எனக்கு யோசிக்கும், they don't even know. But pastor say, no, you're not working for a man, you're working for God. So நீங்கள் வீட்டில் வேலை செய்கிறீங்களோ, இல்லைனா வெளியில் வேலை செய்கிறீங்களோ, இல்லை உங்களுடைய ஓன் பிஸ்னஸ்க்கு பண்ணுறீங்களோ, we are not doing anything for man to appreciate. Our reward, நம்மளுடைய பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருது. But I want to encourage you, you might be a young person going to work starting, இப்படி தான் இருக்குமா? Yes, அப்படி தான் இருக்கும். Sometimes people won't reward you, but I want to encourage you, whatever you do, God is watching and he will reward you. என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் வேலையில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப அநேக வருஷங்கள் I was working very hard, பலனே இல்லை. திடீர்னு ஒரு நாள் என்னுடைய கியூபிக்கில் நான் பாட் குவைட்டாக இருக்கும்போது ஐம் கெட்டிங் எ கால், மேல் ஃப்ளோர்லேருந்து வருது. ஷாக் ஆகிட்டேன், தப்பாக பண்ணிட்டாங்களோ, இது எனக்கு தான் பண்ணுறாங்களோ, எடுக்கலை. எனக்கு எடுக்கவே பயமாக இருக்குது. சரி எடுக்கலான்னு எடுத்தா இட் வாஸ் VP of Finance. கரெக்டாக தான் என்கிட்ட பேசணும்னு பண்ணிவிட்டு எனக்கு டைரெக்டாக என்கிட்ட ஐ வாண்ட் யூ டு டூ அ ப்ராஜெக்ட், உன்னுடைய வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், யூ ஆர் வெரி diligent in your work, நீ ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கிற, கேன் ஹேவ் அ மீட்டிங் வித் யூன்னு சொல்லிவிட்டு அந்த VP மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 3-4 VPs மட்டும் ஒரு ரூமில் இருந்துட்டு என்னை இன்வைட் பண்ணி they shared their problem. God gave me wisdom to give a solution. அப்படியே I was taken from nobody to somebody up. Hallelujah. So sometimes உங்கள் ரிவார்ட் இமீடியட்டாக வராது, but you continue to do what you're supposed to do. Hallelujah, because God is watching. Shall we pray? கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகள் எங்கே என்ன வேலை செய்தாலும்
திடன் கொண்டு தைரியமாக இருந்து அவங்களுடைய கர்த்தாவை வேலையை நல்லா செய்யும்படிய கிருபை தாரும், அவங்களுக்கு வேண்டிய பலனை தாரும், அவங்கள உற்சாகப்படுத்தும், சந்தோஷமாக பர்ஃபெக்டாக செய்யும்படிய கிருபை தாரும். எல்லா துதிகன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். God has kept you in this world to do certain things, so you do it. தைரியமாக பண்ணுங்க. God is with you. Have a blessed day. God bless you.